அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் முக்கிய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேசத்திடம் படையினரை அரசு காட்டிக் கொடுத்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணி குற்றச்சாட்டு. சுரேஷ் சலையை கைது செய்வதன் மூலம் பிரிவினைவாதிகளை மகிழ்விக்க அரசு முயற்சி. மொட்டுக்கட்சி முன்னாள் எம்பி சம்பத் அத்துக்கொள்ள குற்றச்சாட்டு. யாழ் இராணுவ தலைமையகத்தை கிளிநொச்சிக்கு அப்பால் நகர்த்த சதி. சலையை விடுதலை செய்யும் வரை போராட்டம். விமல் வீரவன்ச. இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பொடி லெசிக்கு 7 நாள் தடுப்பு காவல் உத்தரவு. சலை மீது 5 குற்றச்சாட்டுகள். சஹரானுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் அடையாளம் காணப்படுவர். இனி விரிவான செய்திகள். சர்வதேசத்திடம் படையினரை அரசு காட்டிக் கொடுத்துள்ளது. தேசிய சுதந்திர முன்னணி குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி கைது செய்யப்பட்டதன் மூலம் அரசு படையினரை காட்டிக் கொடுத்துள்ளதுடன் சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு அவப்பெயரையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினரான ஜெயந்த சமரவீர இந்த தன்னிச்சையான கைது நடவடிக்கையை வன்மையாக கண்டித்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரர்களையும் புலனாய்வு அதிகாரிகளையும் இலக்கு வைத்து செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சுரேஷ் சலையை கைது செய்ததன் மூலம் பிரிவினைவாதிகளை மகிழ்விக்க அனுர முயற்சி. யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தையும் புலனாய்வு துறையையும் காட்டிக் கொடுப்பு. மொட்டு முன்னாள் எம்பி சம்பத் அத்துக்கொள்ள குற்றச்சாட்டு. பிரிவினைவாதிகளையும் கத்தோலிக்கர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தவே சுரேஷ் சலையை அரசாங்கம் கைது செய்துள்ளது. பிரிவினைவாதிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விடயத்தை ஜனாதிபதி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். யாழ்ப்பாணத்துக்கு சென்றதும் அதனையே மேற்கொண்டிருந்தார். சுரேஷ் சலையின் கைது யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை புலனாய்வுத்துறையை காட்டிக் கொடுக்கும் நடவடிக்கை என ஸ்ரீலங்கா போஜன பெரமுன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பத் அத்துக்கொள்ள குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கா போஜன பெரமுன கட்சி காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் நீதியை நிலைநாட்டுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு 16 மாதங்கள் கடந்தும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்று கூறினார். யாழ் இராணுவ தலைமையகத்தை கிளிநொச்சிக்கு அப்பால் நகர்த்த சதி. சலையை விடுதலை செய்யும் வரை போராட்டம். விமல் வீரவன்ச. யாழ்ப்பாண இராணுவ தலைமையகத்தை அந்த பகுதியிலிருந்து அகற்றி கிளிநொச்சிக்கு கொண்டு வருவதாக தெரிவித்த போதும் அதனையும் விட தூரத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முன்னாள் புலனாய்வு தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிரை பயணம் வைத்து நாட்டை பாதுகாத்த இராணுவ வீரர் எனவும் அவரது கைது தமிழ் டயஸ்போராவை மகிழ்ச்சிப்படுத்தும் நடவடிக்கை என்பதால் சலையை விடுதலை செய்யும் வரை போராட்டம் ஒன்றுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் சுரேஷ் சலையை விடுதலை செய்யும் வகையில் மக்களை தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலே விமல் வீரவன்ச இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பொடி லெசிக்கு 7 நாள் தடுப்பு காவல் உத்தரவு. பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரும் பல கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையமான பொடி லெசி என்ற ஜனித் மதுசங்கவை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவர் வெள்ளிக்கிழமை 27 பத்தேகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பொடி லெசி என்ற ஜனித் மதுசங்க வெள்ளி 27 அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதுடன் மேலதிக விசாரணைக்காக காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். ரத்கம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் மனோஜ் மெண்டிஸின் கொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கடந்த 2016ஆம் ஆண்டு பொடி லெசி முதலில் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல சந்தர்ப்பங்களில் மனித கொலைகள், துப்பாக்கிகளை தம்பசம் வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளான இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலிலும் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சஹரானுக்கு அனுசரணை வழங்கிய குழுவினர் அடையாளம் காணப்படுவர். சலையிடத்திலான விசாரணை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கை.
உளவுத்துறையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை மீது ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் சாட்சியமளித்தவர்களால் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் அவரிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் மேற்கொள்வதற்கு சஹரான் உள்ளிட்ட குழுவினருக்கு அனுசரணை வழங்கிய குழு தொடர்பில் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சலை மீது 5 குற்றச்சாட்டுகள். குற்ற புலனாய்வு பிரிவினரால் கடந்த 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை மீது 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தொடர் தற்கொலை குண்டுவெடிப்பு தொடர்பான சதி திட்டத்திலும் ஆதாரங்களை மறைத்ததினாலும் அவர் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த கைதுக்கான காரணங்கள் பின்வருமாறு. இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் மூலம் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தேவாலயங்கள் குறித்த இரகசிய தரவுகளை சேகரித்த சந்தேகத்துக்கிடமான இளைஞர்கள் குழுவை பயன்படுத்துதல், சாய்ந்தமருது குண்டுவெடிப்பில் சாரா ஜஸ்மின் இறந்தார் என்ற தவறான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதிலும் அவர் பற்றிய தகவல்களை மறைப்பதிலும் நேரடியாக தலையிடுதல், தாக்குதல் நடத்தியவர்கள் பற்றிய தகவல்களை மறைப்பதிலும் அது வெளிப்படும் போது விசாரணை செயல்முறையை தடுப்பதிலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தலையிடுதல், தாக்குதல்களை நடத்தியோர் அடையாளம் காணப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்பதன் மூலம் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரித்தல், தொடர் தாக்குதல்களை திட்டமிடுவதில் குற்றவியல் சதித்திட்டத்திற்கு பங்களித்தல் என்பன அவையாகும். பேரியாகொட பகுதியில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வு தலைவர் தற்போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 3 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்ற புலனாய்வு துறையினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.